ஒரு வழியாக நாங்கள் போன வெக்கேஷன் முடிஞ்சிருச்சு. நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே நைட் ஆயிடுச்சு. காலையில் எந்திரிச்ச உடனேயுமே முதல் வேலையாக ஒரு கப்பு நிறைய டீ போட்டு குடித்தேன். ஏன்னா நான் போன இடத்துல காஃபி தான் கிடச்சிது தவிர டீ எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. டீ குடிக்காமல் எனக்கு பேய் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. குடித்ததுக்கப்புறம் வீட்டு வேலை ரெடியாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே அன்பேக் பண்ணி துவைக்க வேண்டியது வேண்டாதது எல்லாத்தையும் பிரித்து வச்சு வீட்டை க்ளீன் பண்ணி கிச்சன் எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. அடுத்து மாவு அரைக்கணும். மாவு இல்லைன்னா எனக்கு ஓடவே ஓடாது. எப்படியாவது தோசை இட்லின்னு பண்ணி ஓட்டிடலாம். இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே சரியான பசி. 6 நாளாக வெறும் பிரெட்டு பன்னுன்னு சாப்பிட்டதுனால எப்படா வீட்டுக்கு வந்து நம்ம ஃபுட்டை சாப்பிடுவோன்னு இருந்துச்சு. ஒரேடியாக பருப்பு ரசம் முட்டை பொரியல் வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. பாப்பா காலையிலேருந்து நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. திடீர்னு அவளுக்கு டெம்பரேச்சர் இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லாவும் காஃப் பண்ணா. உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கிளம்பிட்டோம். இந்த ஊர் பொறுத்த வரைக்கும் ஃபீவர் இருந்துச்சுன்னா பாப்பாவுக்கு உடனே டேப்லெட் இல்லை இன்ஜெக்ஷன் எதுவுமே தரவே மாட்டாங்க. தானாகவே சரியாகணும். அப்போ தான் இம்யூனிட்டி பவர் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி தான் என்னன்னு பார்த்துட்டு இதே சொல்லி அனுப்பிட்டாங்க. ஒரே விஷயம், பாப்பா ஹைட்ரேட்டாக இருக்கணும்னு மட்டும் சொல்லி அனுப்பிட்டாங்க.